Hello friends, welcome back to my channel. In this video we are going to see about sequence data type. Okay, already நம்ம என்ன பார்த்தோம், numeric data type பார்த்தோம். இப்போ sequence data type பார்க்க போறோம். Sequence data type அப்படின்னா என்ன அப்படின்னா, in Python sequence data type is used to hold sequence values. What is sequence values? Sequenceனா என்ன, ஆர்டரா போற வேல்யூஸ். ஓகேவா, ஆர்டரானா கொஞ்சம் லென்த்தியா ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துங்க, ஐ மீன் ஒரு வேர்டு எடுத்துங்க. ஓகே, பைத்தான் இருக்கு. பைத்தான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு தானே சொல்லுவோம். நிறைய லாங்குவேஜ் படிச்சிருப்பீங்க நீங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங்னா என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரிங்கு லிஸ்ட்டு டப்புள் டைப் ஃபால் அண்டர் த வாட் சீக்வன்ஸ் கேட்டகரி. ஓகேவா, ஸ்ட்ரிங்கு லிஸ்ட்டு டப்புள் நம்ம ஆல்ரெடி பார்த்த நியூமரிக் டேட்டா டைப்பில் இன்டீஜர் ஃப்ளோட்டு காம்ப்ளெக்ஸ் 3 இருக்குது, 3 இருக்கா. அண்ட் ஆல்சோ சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் ஸ்ட்ரிங்கு லிஸ்ட்டு டப்புள் இது மாதிரி 3 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா, ஒன்றா பார்க்கலாமா? ஓகே, ஸ்ட்ரிங் டைப் இன் சீக்வன்ஸ் டேட்டா. ஸ்ட்ரிங்னா என்ன, அது வந்து ஒரு வேர்டு. ஓகேவா, இன் ஸ்ட்ரிங் டைப் வி கேன் ஸ்டோர் ஸ்ட்ரிங் வேல்யூ லைக் ஹலோ. இங்கே பாருங்கள் நம்ம, ஓகே இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக புரியும். உங்ககிட்ட நான் ஒரு கொஷின் கேட்குறேன், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், நம்ம சீரியஸ் பார்த்துட்டு வந்தது தான். இது இன்ட்ராக்டிவ் டைப்பா ஸ்கிரிப்ட் டைப்பா? நான் இப்போது டைப் பண்ணுற இடம் இப்போ நாங்கள் டைப் பண்ணுறேன்ல, இது இன்ட்ராக்டிவா ஸ்கிரிப்டா அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேவா, கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், ஸ்ட்ரிங்கு தானே சொல்லியிருந்தேன். ஸ்ட்ரிங்னா என்ன, ஐ மீன் அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது. இங்கே பாருங்கள், 2 கொட்டேஷன் நான் கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே நீ என்ன கொடுத்தாலும் அதுதான் ஸ்ட்ரிங்கு. ஓகேவா, இது பேர் தான் ஸ்ட்ரிங்கு. ஓகேவா, நான் இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வேல்யூஸ் ஈக்குவல் டு விஜயசங்கர்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இது வந்து ஒரு வேர்டு. ஓகேவா, இதுக்குள்ளே நீ எவ்வளோ வேர்டு வேணாலும் கொடுக்கலாம், அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங்கு. இப்போது பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்ட் ஆஃப் வேல்யூ இப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா, இங்கே பாருங்கள், விஜயசங்கர் வேல்யூவில் வந்து அசைன் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். டபுள் கொட்டேஷனில் நான் எது கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்கு, இதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். ஓகேவா, டபுள் கொட்டேஷனில் நான் என்ன கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்கு. ஓகே, அண்ட் ஆல்சோ இப்போ என்னென்னா, நான் வந்து காஸ்டிங்னு ஒரு மெத்தட் சொல்லியிருந்தேன். இப்போ நான் ஸ்ட்ரிங்கிலேருந்து இன்டீஜராக மாற்ற முடியுமா அப்படின்னு நீங்கள் ஒரு கொஷின் ரைஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஓகேவா, நான் ஏஸ் ஈக்குவல் டு இன்டீஜர் ஆஃப் வேல்யூ நான் கொடுக்குறேன். ஏன் எரர் கிடைக்குது? விஜயசங்கர் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு இன்டீஜர் இருக்கா? இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கிலேருந்து இன்டீஜராக மாற்றினா, பட் ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, பிஸ் ஈக்குவல் டு 2 கொட்டேஷன் ஓப்பன் பண்ணி 12ன்னு நான் கொடுக்குறேன். இப்போது பிரிண்ட் ஆஃப் இன்டீஜர் ஆஃப் பின்னு நான் கொடுக்குறேன். இப்போ எந்த எரரும் அடிக்காது. ஏன், 12ன்னு ஒரு இன்டீஜர் நம்மக்கிட்ட இருக்குது, அதனால் அது சேஞ்ச் பண்ண முடியுது. அதனால் ஸோ ஸ்ட்ரிங்கிலேருந்து இன்டீஜரை சேஞ்ச் பண்ண முடியாது. எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா, அது ஒரு நம்பராக இருந்தால் அதனால் சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு சிம்பிள் மெத்தட் இது, கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் ஃபியூச்சரில். ஓகேவா, இப்போ நம்ம ஸ்ட்ரிங் என்னென்னு பார்த்தோம், டபுள் கோட்டேஷனில் நீ என்ன கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்குப்பா பைத்தானில் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா போதும். ஓகேவா, ஸ்ட்ரிங்கு வந்து நம்ம இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ 12ன்னு இருக்குது. ஓகே, n is equal to 12ன்னு இருக்குது. நான் இதை ஸ்ட்ரிங்காக மாற்றணும்னா பிரிண்ட் ஆஃப் str, ஸ்ட்ரிங்குக்கு str. ஓகேவா, n நான் கொடுக்குறேன், 12ன்னு எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போது இது ஸ்ட்ரிங்கு, இது நம்பர் கிடையாது, ஸ்ட்ரிங்கு. ஓகேவா, ஸோ இது மாதிரி str, ஃப்ளோட்டு, இன்ட்டு, இது மாதிரி ஒரு சின்ன சின்ன மெத்தட் இருக்குது. அதுக்கு பேர் தான் காஸ்டிங் சொல்லுவோம். காஸ்டிங் சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோவே பார்க்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஸ்ட்ரிங் டைப் பார்த்தாச்சு. ஸ்ட்ரிங்னா என்ன, டபுள் கொட்டேஷன் என்ன கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்கு. ஓகே, லிஸ்ட்டு டைப். லிஸ்ட்டு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு மெத்தடு, ஐ மீன் இது ஒரு டேட்டா டைப்பு. ஓகேவா, அந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணி நான் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் சால்வ் பண்ணோம்னா அந்த லிஸ்ட்டை மட்டும் வச்சே நான் சால்வ் பண்ணுறேன். அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு டேட்டா டைப் இது. ஓகேவா, அப்போ லிஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? லிஸ்ட்டுனா என்னன்னு தெரியும் ஃபஸ்ட்டு. லிஸ்ட் இஸ் யூஸ்டு டு மல்டிபிள் ஐட்டம்ஸ். இங்கே லிஸ்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, மல்டிபிள் ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்களாம். எதில், ஒரு சிங்கிள் வேரியபிளில், ஒரே ஒரு சிங்கிள் வேரியபிளில் மல்டிபிள் ஐட்டம் ஸ்டோர் பண்ணலாம். ஐட்டம்ஸ் ஆர் டெக்ளேர் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் உள்ள நம்ம டெக்ளேர் பண்ணணும். ஈச் வேல்யூஸ் ஆர் செப்பரேட் பை கமா வச்சு ஈச் வேல்யூ செப்பரேட்டாக இருக்கும். ஓகே, வி கேன் ஸ்டோர் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ்னு நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், வேல்யூஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டு அண்டு க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டு நான் யூஸ் பண்ணிட்டேன். அண்டு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். இங்கே பாருங்கள், இது என்னது, ஃப்ளோட்டு, இது ஸ்ட்ரிங்கு, இது இன்டீஜர். இங்கே பாருங்கள், நிறைய டேட்டா டைப் இதுக்குள்ளே இருக்குது. அன்னு வேல்யூன்ற ஒரு சிங்கிள் வேரியபிளில் நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். ஓகேவா, ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துலாமா? இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா அகைன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். வெயிட், இப்போது
என்ன பார்க்க போகிறோம், லிஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இப்போது வேல்யூஸ் ஈக்குவல் டு இதனுடைய சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் இங்கே பாருங்கள், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் நிறைய வேல்யூ நான் அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா 3.5 இது மாதிரி கொடுக்கக்கூடாது. ஈச் வேல்யூ என்ன பண்ணியிருக்கணும், ஒரு கமா வச்சுருக்கணும். அதுதானே ரூலு. ஓகே, அதுதானே ரூலு. ஈச் வேல்யூவும் கமா வச்சுருக்கணும். இப்போது ஜஸ்ட் நான் அசைன் பண்ணிட்டேன். பிரிண்ட்டு வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் லிஸ்ட். இதுக்கு பேர் தான் லிஸ்ட்டு. லிஸ்ட்னா என்னது, லிஸ்ட்னாலே உங்களுக்கு தெரியுது லிஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, பைத்தானில் லிஸ்ட்டுன்னா ஒரு சிங்கிள் வேல்யூவில் மல்டிப்புள் வேல்யூஸை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அந்த மல்டிப்புள் வேல்யூவும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் இருக்கலாம். ஓகேவா, அதுக்கான சின்டெக்ஸ் என்னென்னா ஸ்கொயர் ப்ராக்கெட், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் வேணும். ஈச் வேல்யூவும் கமா வச்சு செப்பரேட் ஆகிருக்கணும். இப்போது இந்த எல்லா வேல்யூவும் இருக்குல்ல, இங்கே பாருங்கள், அகைன் நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த கமாவும் நான் வைக்கலை அப்படின்னு சொன்னால், வெயிட் பண்ணுங்கள், எந்த கமாவும் நான் வைக்கலை அப்படின்னு சொன்னால் இது ஒரு சிங்கிள் வேல்யூவாக மாறிடும். ஓகேவா, இங்கே பாருங்கள், பிரிண்ட்டு வேல்யூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது வந்து ஒரு சிங்கிள் வேல்யூ, ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பைத்தான் கம்பைலர் எடுத்துக்கும். ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இப்போது லிஸ்ட்டுனா என்னன்னு பார்த்தோம். ஒரு சிங்கிள் வேரியபிளில் மல்டிபிள் ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா, ஸோ லிஸ்ட் வந்து ஒரு பெரிய கான்செப்ட். அதுக்குன்னு தனியாக ஒரு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸ்லாம் வச்சு தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ லிஸ்ட் டேட்டா டைப் எப்படி இருக்கும், அதில் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுன்றதை பார்த்தாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. டப்புளும் லிஸ்ட்டும் ஒன்று தாங்க. டப்புளுக்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, லிஸ்ட்டில் வந்து நம்மளுடைய ஐட்டம்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். ஐ மீன் மியூட்டபுள்னு சொல்லலாம் லிஸ்ட்டை. பட் டப்புள் அப்படி சொல்ல முடியாது. ஓகேவா, டப்புள் என்ன தெரியுமா, டப்புள்ன்றது இம்மியூட்டபிள். இங்கே பாருங்கள், டப்புள் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இன் எ சிங்கிள் வேரியபிள். அதே தான் அங்கே நம்ம அதே தான் படித்தோம். ஓகேவா, ஐட்டம்ஸ் ஆர் டெக்ளர் வித்தின், அங்கே என்னது ஸ்கொயர் ப்ராக்கெட், இங்கே என்னது பேரந்திசிஸ். அங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு பண்ணுவோம், இங்கே பேரந்திசிஸ் வச்சு பண்ணுவோம். ஓகேவா, ஈச் வேல்யூஸ் ஆர் செப்பரேட் பை கமா. இதுலேயும் கமா வச்சு தான் செப்பரேட் பண்ணுறோம். வி கேன் ஸ்டோர் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். அதே மாதிரி தான். ஓகேவா, அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான். இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டு, கண்டிப்பாக ஏதாச்சும் கொஸ்டினில் இன்டர்வியூவில் கேட்க வாய்ப்பு இருக்குது. லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, லிஸ்ட்டில் என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். டப்புளில் பேரந்திசிஸ் யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள், ஐட்டம்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் டப்புளில் இம்மியூட்டபிள், ஐட்டம்ஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. என்ன ஸ்டோர் பண்ணுறோமோ அதே தான் இருக்கும். ஓகேவா, இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வேல்யூஸ் ஈக்குவல் டு ஓப்பன் பேரந்திசிஸ் அண்டு க்ளோஸ் பேரந்திசிஸ் 2 3 ஹலோ 2.2. ஓகேவா, டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. இங்கே பாருங்கள், நான் அதே மாதிரி தான் கொடுக்குறேன். வேல்யூ 1 இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் பேரந்திசிஸ் அண்ட் க்ளோஸ் பேரந்திசிஸ். உள்ளே வந்து நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகே, அண்ட் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் கொடுக்கணும் இல்லையா, உங்கள் இஷ்டம். நீங்கள் என்ன கொடுக்கலாம், நான் வேல்யூ நான் கொடுக்குறேன். இங்கே 3.3. ஓகே, நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வேல்யூ 1 நான் பிரிண்ட் பண்ணுறேன். இதுதான் டப்புள். ஓகேவா, டப்புளாக இருக்குது. இது லிஸ்ட்டு அண்ட் ஆல்சோ இது டப்புள். ஓகேவா, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டப்புள் பார்த்தாச்சு. ஓகேவா, என்னென்ன ஒவ்வொன்றுமே என்னென்ன ஒர்க்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸ்ட்ரிங்குன்னா டபுள் கொட்டேஷனாக நீங்கள் எது கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்கு, அதை சேஞ்ச் பண்ணோன்னா எஸ்டிஆர் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு சிங்கிள் வேரியபிளில் மல்டிபிள் ஐட்டம்ஸை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஈச் ஐட்டம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். ஓகேவா, அதே மாதிரி தான் லிஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், லிஸ்ட்டில் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். டப்புளில் என்ன பண்ணுவோம், பேரந்திசிஸ் யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட்டும் டப்புளும் ஒன்று தான், ஒரு சில டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேவா, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.